ஈஸ்வரப்பற்று கொடுக்கக்கூடிய இந்த உபதேசத்திலும் சுவாச நிலையும் மனிதனுடைய எண்ணத்தினுடைய வீரியத்தின் தன்மையும் மீண்டும் விளக்க உரையாக கொடுக்கின்றார்கள். அதற்கு ஒரு காட்சியும் காட்டுகின்றார். வண்டியில் சக்கரங்கள் சுழன்று வண்டி ஓடுகின்றது. ஆனால் அந்த வண்டி ஓடுவதற்கு அந்த சக்கரம் தேவைதான். ஆனால் சக்கரம் வெளியேறிவிடாமல் இருப்பதற்கு அந்த அச்சிலே அச்சாணி ஒன்று இணைத்து வைத்திருந்தால்தான் சக்கரம் அந்த அச்சிலேயே சுழன்று கொண்டிருக்கும். அச்சாணியை எடுத்து விட்டால் சக்கரம் கலந்து வண்டியும் உருண்டு உடை சாய்ந்து விடுகின்றது. இதுபோலதான் அந்த வண்டி ஓடுவதற்கு அச்சாணி எவ்வளவு முக்கியமோ, இந்த வாழ்க்கை என்ற வண்டி ஓடவும் அல்லது இந்த உடல் என்ற வண்டி ஓடவும் அச்சாணி தேவை. அந்த அச்சாணி என்பது எது? இந்த வாழ்க்கைக்கு பொருள் என்ற அச்சாணி தேவை. மனித உடல் வாழ்க்கைக்கு காசு, பணம், சொத்து, சுகம் இதையெல்லாம் இருந்தாலும் இந்த உலகில் வாழ முடியும். ஆனால் இந்த உடல் என்ற வண்டிக்கோ சுவாசம் என்ற அச்சாணி வேண்டும். ஆக உடலுக்கு இந்த உலக வாழ்க்கைக்கு பொருள் தேவை. ஆனால் நாம் சொல்லக்கூடிய மனிதனுக்கு அடுத்த நிலை, ஏனென்றால் அதற்குத்தான் மனிதனாக பிறந்திருக்கின்றோம், சொத்து சுகத்தை அனுபவிக்க அல்ல. ஆக இந்த உடல் என்ற பரிணாம வளர்ச்சி நாம் வந்த நிலையில் அடுத்த நிலைக்கு நாம் எது அச்சாணி என்றால் நம்முடைய சுவாசம் தான். நம்முடைய சுவாசம் என்பதுதான் நம் எண்ணம். எண்ணத்தின் ஈர்ப்பில் நாம் எடுக்கும் செயலை கொண்டுதான் இப்பிம்ப உடலின் ஆரோக்கியத்தன்மை உள்ளது. நாம் எந்த எண்ணத்தை கொண்டு நம்முடைய சுவாச நிலை அமைகின்றதோ அதுதான் இங்கே ஆரோக்கிய நிலையை நமக்கு எடுத்தது. எண்ணத்தால் நான் சகலமும் நடக்கின்றது என்பதை உணர்த்துகின்றேன். ஆனால் இந்த உடலின் உணர்வு நிலை எதன் தன்மை கொண்டது என்று கேட்பீர்கள். என்றால் சில வேறுபடுத்தி சில மூலக்கூறுகளை பிரித்து காட்டினால் நாம் நமக்குள் பல ஐயங்களிலும் சந்தேகங்களிலும் அதைத்தான் இங்கே கேள்வியாக கேட்டு உணர்த்துகின்றார். நாம் எண்ணத்தை பற்றியோ உணர்வை பற்றியோ நமக்கு அதிகமாக சிந்தனை இல்லை, அது யாரும் சொல்லியும் தரவில்லை. நாம் உடலை பற்றி தான் அதிகமாக தெரிந்து வைத்திருக்கின்றோம். என் உடலிலே வலிக்கின்றது, பசிக்கின்றது, தாகமாக இருக்கின்றது, தூக்கம் வருகின்றது, எனக்கு அசதியாக இருக்கின்றது, எனக்கு சாப்பிட வேண்டும் போல பசியாக இருக்கின்றது, இப்படி அல்லது உறக்கம் வருகின்றது அல்லது சோர்வகை, இப்படி எத்தனையோ உடலை வைத்து சொல்லுகின்றோம். ஆனால் நம்முடைய எண்ணம், நம்முடைய உணர்வு, இதுதான் இந்த உடல் என்ற இந்த வண்டியை ஓட்டிக் கொண்டிருக்கின்றது. அதுதான் நமக்கு இத்தகைய நிலையை ஊட்டுகிறது என்று சொன்னால் நம்மால் அதை சாதாரணமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதைத்தான் இங்கே உணர்வின் உந்துதல் என்று சொல்கின்றார். உடலின் உணர்வினால் உணவையும் பசியையும் தாகத்தையும் உறக்கத்தையும் உடல் இச்சையும் நாம் எண்ணத்தில் எடுப்பதற்கு முதலிலேயே உணர்வின் உந்தலினால் நம் எண்ணத்தால் கொண்ட சுவாசத்தால் உணர்கின்றோம். இதை பிரித்து காட்டுகின்றார். மூலக்கூறுகளை நமக்கு தெரியும்படி செய்கின்றனர். நாம் சொல்வது உடலிலிருந்து வருவது என்று, ஆனால் உடலுக்குள் வரக்கூடிய நிலை இந்த உணர்வின் உந்துதல் தான் உடலிலே அது உணரப்படுகின்றது. என்றால் 5 புலன்களில் மெய், இந்த உடலினால் உணரக்கூடிய உணர்வு தான் அந்த உணர்வு என்று சொல்வதுதான் மெய் என்று சொல்வது. 5 புலன்களில் மெய் என்றால் நம் உடல் தான். இந்த உணர்வைத்தான் இங்கே சுட்டி காட்டு ஞானகுரும் அடிக்கடி சொல்லப்பட போகும்போது இந்த உணர்வு என்பதைத்தான் சுட்டி காட்டுவார். நாம் எண்ணத்தால் எடுத்துக்கொண்ட இந்த சுவாசம் தான் நமக்குள் உணர்வின் இயக்கமாக வருகின்றது. இந்த உணர்வின் நிலை எப்படி ஏற்பட்டது? எண்ணத்தால் இந்த உணர்வின் நிலையை மாற்றி அமைக்க முடியும். ஆக உடல் கூறுகள் பல அணுக்களாக உருப்பெற்று நமக்குள் சீராக இயங்கிக் கொண்டிருந்தாலும் அந்த அணுக்கள் அதனதன் தேவைக்கு, அதனதன் உணவுக்கு, அதனதன் பசிக்கு, அதுதான் உணர்வின் உந்தலாக உணர்ச்சிகளை தூண்டி நம்மை அதன் வழி அலைக்கழிக்க செய்வதும் பல நிலைகளுக்கு ஆளாக்குவதும். ஆக அந்த உணர்வின் நிலைகள் தான் உணர்வின் இச்சையாக மாறி நம்மை திசை திருப்புகின்றது. ஆனால் இந்த உணர்வின் இச்சையை, உணர்வின் உந்தல்களை நம் எண்ணத்தால் மாற்றி அமைக்க முடியும். அதனால்தான் மற்ற உயிரினங்களுக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் எதுக்குமே இல்லாத சக்தி வாய்ந்த உணர்வாக மனிதனுக்கு இது உண்டு. மனிதனுடைய எண்ணத்திற்குண்டான வலு சாதாரணமானதல்ல. ஆக இதைத்தான் இங்கே சுட்டி காட்டி இந்த எண்ணத்தால் நாம் இந்த உணர்வுகளை கட்டுப்படுத்தியோ அல்லது சீராக்கியோ இதனால் நாம் என்ன பலனை காணப்போகிறோம் என்பதைத்தான் இங்கே உணர்த்தி, நாம் உறக்கத்தையோ பசியையோ மற்ற நிலைகளோ மாற்றி அமைத்தால் இதனால் நமக்கு என்ன பலன் இருக்கின்றது, என்ன பலன் கிடைக்கப் போகின்றது, இயற்கையில் உடலில் தன் உணர்வை வெளிப்படுத்தும் செயல் அமிலங்களின் நிலை உள்ளன. என்ன வளர்ச்சி நிலை கொண்ட மனிதனால் மட்டும் தன் எண்ணத்தால் உடலில் ஏற்படும் இயற்கை உணர்வு தன்மையை மாற்றி அமைக்க முடியும். இவ்வெண்ணத்தை நாம் செலுத்தும் நிலையில் கொண்ட செயலினால் இவ்வுணர்வு அலையையும் மாற்றி அமைக்க முடியும். இவ்வுடலுக்கு உணவும் தூக்கமும் இச்சையும் தேவை இல்லையா? இச்சையை இதனை மாற்றி அமைத்தால் உடல் பிம்ப நிலை எப்படி நிலைத்திருக்கும் என்றால் உடலுக்கு தேவையான உணவும் உறக்கவும் வேண்டியதான். ஆனால் இவ்வெண்ணத்தின் செயலினால் அதன்பால் அந்த உணவின் தன்மைக்கு உகந்த வழித்தொடரிலேயே நம் எண்ணத்தை செலுத்தி அதன் செயலுக்கு நாம் சென்று விட்டோம் என்றால் அதன் உணர்வின் எண்ண ஈர்ப்பின் லயிப்பில் தான் நம் ஜீவித காலம் அனைத்தும் சென்றுவிடும். ஆக ஏன் எண்ணத்தை கொண்டு உணர்வின் உந்தல்களை
உடலின் இச்சைகளை அல்லது உடலுக்கு என்ற உடலின் இச்சை என்றால் ஏதோ எண்ணம் என்று எண்ண வேண்டியதில்லை. உடலில் தோன்றக்கூடிய சகலமும் தான் இந்த விஞ்ஞான ரீதியாக எடுத்துக்கொண்டால் ஒரு மனிதனுக்கு உபாதையாகி ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் அந்த அறுவை சிகிச்சை செய்வதற்குண்டான இடத்தை அவர்கள் மயக்க மருந்தோ மற்ற நிலையை கொடுத்துதான் அதை செயல்படுத்த முடியும். மனித உணர்வோடு அதை செயல்படுத்தினால் அவனால் அதை தாங்க முடியாது. ஆக அங்கே ஒரு மயக்க நிலையை கொடுப்பது போன்று அந்த உணர்வின் உந்தலை அடக்குவது போன்றுதான் இங்கே அவர்கள் மருந்தை கொடுத்து மனிதனுடைய எண்ணத்தை உணர்வை செயல்படுத்தி அதை தடைப்படுத்துகின்றார்கள். இங்கே மெய்ஞானிகள் காட்டிய வழியில் நாம் உணர்வின் உந்துதல் என்று சொல்லுகின்றமே, உணர்வின் இச்சை என்று சொல்லுகின்றமே, உடலின் இச்சை என்று சொல்லுகின்றமே, இதை நாம் கட்டுப்படுத்தி வைக்க வேண்டி இருக்கின்றது. காரணம், எங்கெங்கோ மழை பெய்தாலும் அது அப்படியே விட்டுவிட்டால் அந்த தண்ணி எந்த பக்கமோ ஓடி கடலிலோ மற்ற இடங்களில் சென்று வீணாகி விடுகின்றது. ஆனால் அதை நாம் ஒரு அணை கட்டி அது நமக்கு தேவையான அளவிற்கு அதை திறந்து பாசனங்களுக்கு மற்ற வளர்ச்சிக்கு விவசாயத்திற்கு எத்தனை வகை குடிநீருக்கு உபயோகப்படுத்துவது போன்றுதான் மனிதனுக்குள் இருக்கக்கூடிய உணர்வின் உந்தலை நாம் நம்முடைய எண்ணத்தால் அதை சீர்படுத்தக்கூடிய நிலையைத்தான் ஆக்கச்சக்திக்கு வளர்ச்சியின் பாதைக்கு உன்னதமான நிலை கொண்டு செல்வதற்குத்தான் இதை சீரமைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அந்த உணர்வின் தன்மை குகந்த வழித்தொடரை நாம் செல்லக்கூடாது. பலதரப்பட்ட குணமும் பலதரப்பட்ட சுவையும் விரும்பக்கூடிய ஆன்மாக்கள் உள்ளன. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வகை சுவையும் உறங்கும் நிலையும் உண்டு. அவனது குணநிலையும் சுவை நிலையும் அவனால் இந்த வாழ்க்கையில் மட்டும் எடுத்ததல்ல. ஏனென்றால் இது எல்லாம் இப்பொழுது இந்த சரீரத்தில் வந்ததல்ல. ஆரம்ப நிலை, நம்ம உயிர் ஆரம்ப நிலை எப்பொழுது தோன்றியதோ பூமிக்குள் விஜயம் செய்ததோ அன்றிலிருந்தே இதனுடைய வழித்தொடர் இன்று வரை அப்படித்தான் இருக்கின்றது. ஆக ஒரு பசி என்றாலும் தூக்கம் என்றாலும் ஆரம்ப காலத்தில் குழந்தை பிராயத்திலிருந்தே அறிந்து உணர முடிகின்றது. ஆனால் வளர்ந்த பிறகு மட்டும்தான் உடலின் இச்சை, அதாவது ஆண் பெண் என்று இணையக்கூடிய இச்சை வளர்ச்சியின் பின்புதான் ஏற்படுகின்றது. தாவரங்கள் அதன் வளர்ச்சியின் அமில குண சேர்க்கையின் சக்தி படிவத்தினால் அதன் பலனை வளர்த்த பிறகு பூவாகி காயாகி கனியாகி தருகின்றன. எப்போதும் மனித வளர்ச்சியிலும் இவ்வளர்ச்சி முற்றலின் அமில சேர்க்கையின் உணர்வின் நிலை குறிப்பிட்ட வயது வரம்பு சேர்க்கைக்கு பிறகு வெளிப்படுகின்றது. ஆக பெண்ணுக்கு ஒரு வயது பருவம் வந்த பின் கருமுட்டைகள் வெளிப்பட்டு தாயாகக்கூடிய அதற்கு பாக்கியம் கிடைப்பது போன்றுதான் இங்கே ஆணுக்கும் இது போன்றுதான் வளர்ச்சியில் அது விந்து எப்படி உருவாகும் என்பதை இங்கே சுட்டிக்காட்டி, ஆக இந்த உடல் வளர்ச்சியை பற்றி தான் நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம். நமது ஆன்மாவுடைய வளர்ச்சியோ உயிரான்மாவுடைய முழுமை பெறக்கூடிய நிலைகளை அறிந்து வைக்கவில்லை. அதை இந்த அடிப்படையில் நமக்கு உணர்த்தி இந்த உணர்வின் வழித்தொடர்களால் ஏற்படும் இந்நிலைகளை எண்ணத்தின் நிலைக்கொப்ப எப்படி ஒவ்வொரு மனிதனும் வழிப்படுத்தி வாழ்கின்றார் என்றால், உடலின் தேவையான பசிக்கும் தூக்கத்திற்கும் இச்சைக்கும் இவ்வெண்ணத்தை பழக்கத்தை செலுத்திய முறைப்படி அதன் தேவைகளை எல்லாம் இவ்வெண்ணத்தின் பிடியில் அளவுடன் ஒரு நிலைப்படுத்த முடியும். எனக்கு தாகமாக இருக்கின்றது, என்னால் இப்பொழுது தண்ணி குடிக்க முடியவில்லை, எனக்கு முடியாது, தாங்க முடியாது என்று ஒரு சிலர் சொல்லலாம். இப்படி எத்தனை விஷயங்கள் சொல்லலாம். எனக்கு பசி வந்து விட்டதால் அடுத்து என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லலாம். அல்லது எனக்கு உடலின் இச்சை வந்துவிட்டது, இப்பொழுது என்னை இதை கட்டுப்படுத்த முடியவில்லை, எனக்கு என்ன செய்கிறது என்று தெரியவில்லை என்றெல்லாம் இப்படி நமக்குள் இயங்கக்கூடிய ஒவ்வொரு உணர்வுகளும் உடலுக்குள் அணுக்களாக விளைந்து அதனுடைய முழுமை அடையப்படும் போது அந்த உணர்வின் உந்துதல்கள் எப்படி பருவ காலங்களில் மாற்றங்கள் ஏற்படுகிறது, உணர்வின் உந்துதல்கள் இப்படி ஏற்படும். அதைத்தான் இதை கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும். கட்டுப்படுத்தவில்லை என்றால் விளைவுகள் மனிதனுடைய வளர்ச்சியின் பாதைக்கு செல்வதற்கு பதிலாக மனித நிலை அல்லாத நிலை கொண்டு சென்றுவிடும். அதைத்தான் இங்கே தன் எண்ணத்தை கொண்டு இவ்வுணர்வின் இச்சைகளை எல்லாம் ஒரு நிலையில் இவ்வுடலின் பிம்பத்திற்கு தேவையான அளவுடன் முதலிலே சொன்னது போன்று மழை நீரை அப்படியே விட்டுவிட்டால் அது வீணாகி போய்விடும். அதை நாம் அணை கட்டி அதை தேக்கி வைத்து சரியான முறையில் பத்திரப்படுத்தி பாதுகாப்பாக திறந்து உபயோகப்படுத்தினால் அது பாசனங்களுக்கும் விவசாயங்களுக்கும் குடிநீருக்கும் வேறு எந்த வேலைக்கும் அது உபயோகப்படுத்துவது போன்றுதான் நாம் நம்முடைய உணர்வுகளையும் உந்துதல்களையும் உடல் அணுக்களுடைய இயக்கங்களையும் அது கட்டுப்படுத்தி என்றால், இங்கே கட்டுப்படுத்தி என்றால் மனதை அடக்கி என்பது பொருள் அல்ல. அதை சீர்படுத்தி நாம் இப்பொழுதுதான் எனக்கு தாகம் வரும், அல்லது இப்பொழுதுதான் எனக்கு பசி வரும், அல்லது எனக்கு இப்பொழுதுதான் இந்த உணர்ச்சிகள் வரும் என்றால் அதை அந்த அளவுடன் எப்பொழுது தேவையோ அதனால்தான் அந்த காலத்தில் இல்லறம் தான் நல்லறம் என்று சொன்னார்கள். ஆக கணவன் மனைவி குழந்தைகள் சகோதர சகோதரிகள் உற்றார் உறவினர் என்ற இந்த இயக்க தொடரிலேயே நாம் இருந்தோம் என்றால் இது எல்லாமே அளவுடனே சமநிலைகள் கொண்டு ஒன்றுபட்டு வாழ இதில் மாற்றமில்லாத நிலையில் கொண்டு செல்லலாம். இதை வெறுத்துவிட்டு குடும்பத்தை வெறுத்து மனைவியை வெறுத்து பிள்ளைகளை வெறுத்து கல்யாணம் செய்யாதபடி இப்படியெல்லாம் சென்றோம் என்றால் இந்த சமப்படுத்தக்கூடிய நிலை இல்லாதபடி அந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாதபடி, ஏனென்றால் இயற்கையுடைய நீதி பிரகாரம் எப்படி ஒரு தாவர இனங்களுடைய வளர்ச்சி அதனுடைய அமிலத்தினுடைய சேர்க்கைகளாக பூவாகி காயாகி கனியாகி வித்தாகி மீண்டும் அதனுடைய இனத்தை வளர்த்தி விருத்தி செய்கின்றதோ இது போன்றுதான் மனிதனாகப்பட்டவன் அவனுடைய இயற்கை உணர்வின் உந்தல் கொண்டு கணவன் மனைவியாக ஒன்று சேர்ந்து வாழ்ந்து குழந்தைகள் பிறந்து
வழி வழியாக இப்படித்தான் வாழ்கின்றது. இதை நாம் தடைப்படுத்தும் நிலையாக முழுமையாக இதை செயல்படுத்த முடியாது. அதனால் அப்படி ஒரு தடைப்படுத்தக்கூடிய நிலை வந்துவிட்டால் எந்த ரிஷியும் தோன்ற முடியாது, எந்த ஞானியும் தோன்ற முடியாது. ஆனாலும் இந்த உணர்வின் உந்தல்களை நாம் செம்மையாக வைத்துக் கொண்டால் அடுத்து மனிதனுக்கு அடுத்து இங்கே ஆண் பெண் என்று கணவன் மனைவி என்று சொல்வது கொண்டு இது ரிஷி பத்தின் என்ற நிலையிலாக இரு உயிரும் ஒன்றாக இணைந்து உயிரோடு ஒன்றி உணர்வை ஒளியாக மாற்றி இந்த மனிதனுக்கு அடுத்த நிலையை அடைய முடியும். அந்த மனிதனுக்கு அடுத்த நிலையை அடையக்கூடிய நிலைகளுக்குத்தான் இந்த உணர்வின் உந்தல்களை நம் எண்ணத்தால், அதைத்தான் இந்த உபதேசத்தின் முக்கியமான மூலக்கூறுகளே தான். மனிதனுக்கு அச்சாணி அவனுடைய சுவாசம்தான். அந்த சுவாச நிலையை நம்முடைய எண்ண நிலைகளை சீர்படுத்தி அதை மனிதனாக வாழ்ந்து மனிதனாக வாழ்ந்து மகானாக வாழ்ந்து மகரிஷியாக வாழ்ந்து ஆண் பெண் நிலையில் ஒன்றுபட்டு ரிஷி பத்தினி என்ற நிலையாக இந்த இயற்கையின் படைப்பையே மிக மிக சக்தி வாய்ந்த படைப்புகளாக மனித வாழ்க்கையிலும் அன்புடன் பண்புடன் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து மனிதனாக மகரிஷியாக நாம் ஒவ்வொருவரும் வளர்ச்சியின் பாதைக்கு செல்ல வேண்டிய நிலைகளுக்குத்தான் நம் எண்ணத்தை, அந்த உணர்வின் உந்தல்களை அதை வைத்து சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த உபதேச வாயிலாக நமக்கு உணர்த்துகின்றார்கள்.